ஹாய் சோல்ஸ். ஆசை தான் துன்பத்துக்கு முழு காரணம்னு புத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எந்த ஆசைகளை புத்தர் சொல்றாருன்னு கேட்டோம்னா, நம்ம உடனே பணம், வீடு, காரு, பிடிச்சவங்களோட மட்டுமே வாழ்ற வாழ்க்கை, ட்ரெஸ்ஸு, வாட்சஸ் இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவோம். உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே பொதுவா சில எண்ணங்கள் இருக்கும். நம்ம பழகுற வர்க்கத்துக்கு நம்மள ரொம்ப பிடிக்கணும். அவங்க நம்மள ஏத்துக்கணும். அவங்க நம்மள புகழணும். அவங்க எல்லாருமே நம்மள ரொம்ப நல்லவன்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கும். இந்த எண்ணங்கள் தான் வெளியில நம்ம எந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றோங்கிறதையும் தீர்மானிக்கும். அப்போ இதுல எதுவுமே ஒண்ணு நடக்காம போனாலும் நம்மளுக்கு மிகுந்த துன்பம் உருவாகும். நம்ம வாழ்க்கைங்கிறத எப்பவுமே மத்தவங்களுடைய அப்ரூவல் வச்சு மட்டுமே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்படி இல்லாம வாழ்க்கைங்கிறத முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையா நம்ம கையில இருக்கிற பவரை வச்சு மாத்த முடியும்னு இந்த புக் த கரேஜ் டு பி டிஸ்லைக் சொல்லுது. இப்ப வாங்க இந்த புக்குக்குள்ள நம்ம போவோம். ஒரு ஞானிக்கும் இளம் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலா இந்த புக்கு அமைஞ்சிருக்கு. 5 இரவுகளா ஒவ்வொரு இரவுலையும் ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. முதலாம் இரவு சொல்லக்கூடிய தைரியம் கரேஜ் டு டினை த பாஸ்ட். நம்ம கடந்த கால வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையையும் நாளைக்கு நம்ம வாழ போற வாழ்க்கையையும் நிர்ணயிக்கிற சக்தி இல்லாதது. இது வரைக்கும் நடந்து முடிந்த விஷயங்கள் நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ போறோம், நான் இப்படிப்பட்ட ஒரு குணத்தோட தான் இருக்கக்கூடியவங்கிற முத்திரைய குத்துற தகுதி இல்லாதது. ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு இனிமேல் அந்த குறிக்கோளோட தான் நான் வாழ போறேன்னு நீங்க எப்ப முடிவு பண்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை புதுசா மாற தன்மையை கொண்டது. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீ தான் எல்லாத்துக்கும் கோவப்படுறவனாச்சே, எதுக்குமே அடங்க மாட்டியே, உன்னை நம்பி எப்படி ஒரு புது பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்கலாம்னா, ஆமா இவ்வளோ நாள் நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இனிமேல் இந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி என்னன்னா தகுதியுடையவனா மாத்திக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வாழ்க்கையும் இனிமேல் அதை நோக்கி தான் போகும். கோபங்கிறது ஒரு கருவிதானே தவிர அடக்க முடியாத ஒரு உணர்ச்சிங்கிறது கிடையாது. ஒரு குறிக்கோளோ நோக்கமோ இருந்துச்சுன்னா எந்த கோபமா இருந்தாலும் பஞ்சா பறந்துடும். ஏன்னா நோக்கங்கள் தான் வாழ்க்கைய தீர்மானிக்கும், நம்ம கடந்த காலம் கிடையாது. புது நோக்கங்கள் ஒவ்வொரு முறையும் வர வர நம்ம வாழ்க்கையும் புதுசாயிட்டே வந்து போகும். என் கடந்த காலத்துல நடந்த ஒரு செயல் தான் என்னை வந்து மிகுந்த வேதனைக்கும் பயங்கரமான கஷ்டத்துக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்குச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போறது மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நம்ம வாழ்க்கைக்கு தராது. ஏன் எனக்கு இது நடந்தது, அவங்க ஏன் என்னை இப்படி நடத்துனாங்க அப்படின்லாம் கேட்காம நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இனி நான் என்ன செய்யணும்னு தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் எனக்கும் தெரியுது, ஆனா என்ன செய்யணுங்கிறது தெளிவா இல்லையே அப்படின்னா நீங்க இன்னும் போக வேண்டிய வழியையும் உங்க குறிக்கோளையும் முடிவு பண்ணலன்னு தான் அர்த்தம். வளர்ச்சிக்கு நீங்க முதல்ல உங்களை முழுசா ஏத்துக்க பழகணும். அதுக்காக என்ன தப்பு நீங்க செஞ்சாலும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது உங்களை நீங்க ஏத்துக்கிறதா அர்த்தம் கிடையாது. உங்களுக்குன்னு சில தவறுகள் இருக்கு, குறைகள் இருக்கு. அதனால கில்ட்டோ ஷேமோ ஆகாம சரி இதையெல்லாம் மாத்திக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க மேலேயே நீங்க வச்சு போறதுதான் உங்களை நீங்களே ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் இப்படியே வாழ்ந்துட்டப்பா, மாற்றம் ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா தெரியாத சந்தோஷத்தை விட தெரிஞ்ச வேதனையே மேல்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது எந்த வளர்ச்சியையும் மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில கொடுக்காது. இந்த நொடி, இந்த நிமிஷம், இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியா மாறிடுமே தவிர இதனால இப்படிப்பட்ட வாழ்க்கைனால நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழுவேன் அப்படின்னு நம்ம காரண காரியம் சொல்ற வரைக்கும் எதுவுமே நம்ம லைஃப்ல மாறாது. மகிழ்ச்சியும் நம்மளுக்கு வந்து வராது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது மற்றவங்களை சார்ந்து வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போனது மூலமா வரக்கூடியது கிடையாது. நம்ம இன்னைக்கு முடிவு பண்றோம் இந்த நொடி நான் சந்தோஷமா இருக்க போறேன், அதன் மூலமா அமைகிறது தாங்க. இரண்டாம் இரவு சொல்ற தைரியம் எல்லா பிரச்சனைகளும் மனித உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான். மனிதர்களால உருவாகக்கூடிய வலி தான் இந்த உலகத்திலே மிக கொடிய வலி. அதுக்கப்புறம் மீளவே முடியாதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். எல்லா மனசஞ்சலத்துக்கு பின்னாடியும் அது ஒரு மனுஷ தொடர்போடு தான் வந்திருக்கு. எனக்கு ஆன்சைட் கிடைக்கல, என் மேனேஜர் இன்னொரு கொலீகை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, ஆனால் நானும் அவர் அளவுக்கு தான் ரிசல்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு நிறையா பேர் குழம்பி கேள்விப்பட்டிருக்கோம். ஒப்பீடுகள், இந்த மாதிரி ஒப்பீடு செஞ்சு தான் தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மைன்னு இரு கொடிய நோய்களை நம்ம சொசைட்டியில் சம்பாரித்து வச்சுருக்கோம். தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒருவருடைய நிலையோட ஒப்பீடு செஞ்சு நம்ம குறைஞ்சு இருக்கிறதா நினைக்கிறது. அந்த மாதிரி நினைக்காம என் நிலையிலிருந்து மேம்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை ஒரு உந்துதலா மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு போகலாம். உயர்வு மனப்பான்மைங்கிறது
எது என்கிட்ட இல்லையோ, என்கிட்ட ஒண்ணு இல்லங்கிறது என்னால முழுசா ஒத்துக்க முடியாது. அந்த ஒத்துக்காத தன்மைய என்கிட்ட இருக்கிற மாதிரியும், நான் மத்தவங்கள விட உசந்தவன்னு காட்டுற மாதிரியும் பிஹேவ் பண்றது மூலமா தான் வருது. யாரு வந்து அவங்க ஈகோவ ஜாஸ்தியா காட்டுறாங்களோ, உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது இல்லங்கிற பயமும், வருத்தமும் ஜாஸ்தியா வந்து இருக்கும். அதுதான் உயர்வு மனப்பான்மை. அடுத்த தடவ யாராவது உங்கள விட அவங்க பெரியவங்கன்னு காட்டிக்க முற்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க, பரிதாபப்படுங்க. அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும்னு. ஒப்பீடு இல்லாம இன்னும் பல நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, உறவுகள் சீர்குலைஞ்சு போகுது. அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா போட்டி போட்டுட்டே இருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட. அது நிம்மதி, சந்தோஷத்த குடுக்குதோ இல்லையோ, எமோஷனலா நம்மள டேமேஜ் பண்ணி டயர்டும் ஆக்கிடுது. அடுத்தது, நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு இன்னொரு மனுஷன குறை சொல்றது. அது மூலமா அவங்க கிட்ட தொடர்ந்து கோபமும் பட்டுக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு புயலையும், யுத்தத்தையும் கிளப்பிடுது. அதிலிருந்து நம்மனால மீண்டு வர முடியறதும் இல்ல. 3வதா பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஒரு உறவுங்கிறது என்னை எப்பவுமே ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காத மாரி நான் செஞ்சுட்டாலோ, இல்ல நான் செஞ்சது எதையாவது அவங்க ஏத்துக்காம போயிட்டாலோ, அத என்னால தாங்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம்னா, அந்த உறவு ஒரு ஹெல்தியான உறவா இருக்க முடியாது. ஒரு உறவ தக்க வச்சுக்கிறதுக்காக, நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுயமதிப்ப அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. 5வதா, இந்த புத்தகத்துல மெயினா சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், லைஃப் லை. அதாவது வாழ்க்கைக்குரிய பொய். நம்ம எல்லாருமே எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்னா, உறவுகளுக்குரிய இம்பார்ட்டன்ஸ நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா, அந்த பயணத்துல நம்மள நாமளே இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்மள இழந்து, நம்மளுடைய நிம்மதிய இழந்து, நம்மளுடைய முழுமைத்தனத்தை இழந்து எந்த உறவ நம்ம வச்சுக்கணுங்கிற சூழ்நிலை உருவாகுதோ, அந்த உறவு நமக்கானது கிடையாது. அதுக்காக இந்த புத்தகம் அந்த உறவ விட்டு போகணும்னு நம்மள வந்து சொல்லல. நம்மள மேம்படுத்திக்க சொல்லுது. நம்மள நம்ம இதுவரைக்கெல்லாம் உறவுகள மேம்படுத்துறதுக்கு, உறவுகள தக்க வச்சுக்கிறதுக்குன்னு நம்மள எங்கெங்கெல்லாம் இழக்கிறோமோ, அத முதல்ல நிறுத்த சொல்லுது. நம்மள எல்லா விதத்திலுமே மதிப்ப கூட்ட சொல்லுது. இப்படி நம்மள உயர்த்த உயர்த்த, அந்த தைரியத்த வர வச்சுக்க, உறவு இல்லாமையும் நம்மனால இருக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கிக்கும் பொழுது, எந்த உறவுகள் நமக்கு தேவைப்படாதோ, எந்த உறவுகள் அந்த புது உங்களோட ஒத்து வர முடியாதோ, அந்த உறவுகள் தன்னாலேயே விலகி போய்விடும். நீங்க மாறுனதுனால, அவங்கனால உங்க அளவுக்கு வந்து ஈடு குடுக்க முடியாம, அவங்களே தன்னிச்சையா இழந்துருவாங்க. உங்களுடைய உண்மைய நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் தன்னாலேயே விலகிடும். இந்த நிலையை எப்படி அடையணுங்கிறத 3வது இரவுல பார்க்க போறோம். இந்த 3வது இரவு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச நோய்களுக்கெல்லாம் எப்படி மருந்து குடுக்க போறோங்கிறத பத்தி. அந்த தைரியத்த நம்ம எப்படி வரவழைச்சுக்கிறோங்கிறது. பொதுவா நீங்க யாராவது கிட்ட உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா, எடுத்துக்கிறேனே. நான் என் ஒய்ஃபை வீக்கெண்ட் வெளியில கூட்டிட்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எக்ஸ்பாக்ஸ் விளையாடுவேன். குழந்தைங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன். இது எல்லாமே சந்தோஷம் எனக்கு குடுக்க மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டு தான். ஆனா, அது உங்களுக்கான டைமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து கிடையாது. அப்ப எது உங்களுக்கான டைம்? எத நீங்க மத்தவங்களுக்காகன்னு செய்யாம, உங்களுடைய பொறுப்புல இருந்து உங்களுக்காக செய்றீங்களோ, அது மட்டும் தான் உங்களுடைய டாஸ்க்ஸ். அந்த டாஸ்க்ஸ் அப்படிங்கிறது எது? நீங்க எப்பவுமே உங்களுடைய பொறுப்புக்குள்ள உங்கள வச்சுக்கும் பொழுது, மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும், மத்தவங்களுடைய எமோஷன்ஸுக்கும், மத்தவங்களுடைய பெயினுக்கும் நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க. ஒருத்தன் வந்து சோகமா இருக்கான்னா, அத சரி செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு நினைப்பீங்க. இது நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள நடக்கும். நெறைய பேரண்ட்ஸ்க்கும், சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவுல நடக்கும். இத நீங்க வந்து செய்யல அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு கண்ட்ரோல இழந்த மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எப்படா அவன் வந்து கோவப்படுவான்? எப்படா நான் அவன சரி செய்யணுங்கிற எப்பவுமே ஒரு சுடு தண்ணீல கால் வச்சிருக்கிற சூழ்நிலையே தான் நீங்க வந்து இருப்பீங்க. அதுக்கு பதிலா இந்த ஃபிலாசபி புக்ல மெயினா ஆட்லர் அப்படிங்கிறோட ஃபிலாசபிய தான் மெயினா பேசுறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கே உரிய ஒரு டாஸ்க்ன்னு ஒண்ணு இருக்காம். அதாவது அவங்க வாழ்க்கைய வாழ்றது, அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கான கான்சிக்வன்சஸ், அந்த பலன்கள அனுபவிக்கிறது, அதே போல செய்யற வேலைய சரிவர செய்யறது. அது மூலமா நல்லது நடக்குதோ, கெட்டது நடக்குதோ, அத நீங்க அக்செப்ட் பண்றது, இல்ல அக்செப்ட் பண்ணாம போகுறது, இல்ல கோவப்படுறது, இல்ல திரும்ப திரும்ப அதே மாதிரியான சாய்ஸஸ் மேக் பண்றது. இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு உரிய தனி வேலைப்பாடுகள் அப்படிங்கிறத சொல்றாங்க.
எப்போ இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள்ல வச்சு நம்ம வேலை செய்றோமோ, அப்பதான் முழுமையான சுதந்திரமும் வரும். ஆனா, அது இன்னொருத்தவங்களுடைய வேலையோட நம்ம ஒட்டி இருக்கிறது மூலமா கிடைக்கிறது கிடையாது. இன்னமுமே பார்த்தீங்கன்னா, அதுக்காக அவங்கள விட்டு விலகி இருங்க. அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலயுமே ஈடுபடாம செல்ஃபிஷ்ஷா உங்களுதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க இப்படியும் இருந்துகிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, கைண்டா அதுக்கு நீங்க ஒத்துழைக்கலாம். அதுக்கு நீங்க உங்க பங்கீட குடுக்கலாம். அதேபோல உண்மையும் பேசலாம். ஆனா என்னன்னா, அது மூலமா என்னென்ன நடக்குதோ, அத நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு குழந்தையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பேரண்ட்டா இருக்கீங்கன்னா, அந்த குழந்தைக்கு கை காட்டலாம். இந்த வழியில போன்னு சொல்லலாம். ஆனா அது அங்க போய் செஞ்சு, அது மூலமா என்ன இழப்புகளோ, என்ன நன்மைகளோ வருதோ, அது அந்த குழந்தையோடைய பொறுப்பு தானே தவிர, நீங்க அதுக்கு முழு பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத நம்ம பிரிச்சு வாழும்போது தான் நம்மளுடைய சுதந்திரம் முழுசா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வேலைய தாண்டியும் எதுக்காக மத்தவங்களுடைய வேலையில நம்மள இன்வால்வ் ஆகுறோம்? வேலைன்னு சொல்லும்போது அது ஒரு பிசிக்கல் ஒர்க் மட்டும் கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மத்தவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, அது எல்லாமே வேலை அப்படிங்கிற வார்த்தைகள தான் இங்க நம்ம சொல்றோம். எதுக்காக பண்றோம்னா, அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் என்னோட சுயமதிப்ப உருவாக்குது. அந்த சுயமதிப்பு, ஓகே எனக்கு மனுஷங்க இருக்காங்கங்கிற ஒரு உறுதிய குடுக்குது. இதுக்காக தானே நான் செய்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம மனைவியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, யாராவதோட மனைவியா இருக்கும்போது 10 மணிக்கு மேல உங்க கணவர் வர்றது உங்களுக்கு பயத்த குடுக்குதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க தனியா இருக்கீங்க. அத உங்க கணவர்கிட்ட சொல்றீங்க. நீங்க டெய்லி லேட்டா வர்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் தனியா இருக்கேன்லன்னு. இந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களோடது. இத ப்ராசஸ் பண்ணணுங்கிற அவசியம் உங்க கணவருக்கு கிடையாது. ஆனா பொதுவா நம்ம அப்படி நெனைப்போம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் நான் டோர லாக் பண்ணி வச்சுர்றேன் 10:30 மணிக்கு. நீங்க லேட்டா வர மாதிரி இருந்ததுன்னா, டேபிள்ல கீய வச்சுர்றேன். அப்ப என்னன்னா, நீங்க உங்க டைமுக்கு காரணம் எடுத்துக்கோங்க. காரியம் எடுத்துக்கோங்க. பொறுப்பு எடுத்துக்கோங்க. நான் என்ன எப்படி சேஃபா வச்சுக்கிறதுங்கிற பொறுப்ப எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போறது மூலமா யாரையுமே நம்ம அட்டாக்கும் பண்ண தேவையில்ல. யாரையுமே மன சஞ்சலத்துக்கும் உள்ளாக்க தேவையில்ல. செய்யும்போது ஒரு செக் இருக்குங்க. என்னன்னா, நம்ம மாறி இருப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு சுதந்திரம் குடுக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம டாஸ்க்ஸ் மட்டும் தான் நம்ம பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். அப்ப என்ன நெனைப்போம்னா, மனிதனுடைய இயல்பு மற்றவனும் அத புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும்னு நெனைப்போம். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டென்ஷன். அப்போ அந்த நேரத்துல அத சகிச்சுக்கக்கூடிய டாலரன்ஸ நம்ம வளர்த்திக்கணும். அது என்னுடைய டாஸ்க்கா? இல்ல. நான் பொறுப்பாக முடியுமா? இல்ல. அப்படின்னா நீங்க அத விட்டுறணும். இதுல என்ன மெயினா நடக்கும்னா, இதோட ஒத்து வராத உறவுகள் உங்கள விட்டு போயிரும். மனிதர்கள் எல்லாமே உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி டிசைன் பண்ணப்பட்டதும் கிடையாது. அப்ப அந்த கிரிட்டிசிசம் நடக்கும்போது, இல்ல மனிதர்கள் வித்ட்ரா ஆகி போகும்போதும், சரி ஓகே, நான் இது கரெக்ட்டா தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்காக திரும்பவும் என்னன்னா, அவங்க கிட்ட கோல்டு ஃபேஸ் காட்டணுங்கிறது இல்ல. எதுவுமே செஞ்சு கொடுக்க கூடாதுங்கிறது இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா அது பொறுப்பு உங்களுது கிடையாதுங்கிறதையும் உணர்ந்துக்கோங்க. இத பழக்கம் ஆக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஜர்னல் ஆரம்பிக்கலாம். டெய்லியும் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்க வேலைகள் தாண்டி நீங்க மத்தவங்களுக்காக மெனக்கெடுறீங்க. எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு பயம் தரும்? பீப்பிள் உங்கள விட்டு போனாலோ, இல்ல உங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா ஹர்ட் ஆனாலோ, நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க? அதேபோல எந்த ஒரு விஷயத்த புதுசா இனி நீங்க கத்துக்க போறீங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாஸ்க்குங்கிற வளையத்துக்குள்ள விழுதா? அப்படிங்கிற மாரி எழுதுங்க. இது எழுத எழுத உங்க மனசுல ஒரு கிளாரிட்டி வரும். எது உங்களுடைய டெசிஷன் சம்மந்தப்பட்டது, எது மத்தவங்களுடைய டெசிஷன் சம்மந்தப்பட்டதுங்கிறது. எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு கான்ஸ்டன்ட்டா உங்க சப்போர்ட் வேணும்னு கேட்குறான். நீங்க அவன "டேய் என்னடா இப்படியே கேட்டுட்டு இருக்க? என்னால முடியாதுடா" அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அது ஹர்ட் தான் ஆகும். என்னால டெய்லியுமே கேட்க முடியாது. பட் வீக்லி ஒன்ஸ் எடுத்து உனக்காக நான் 20 மினிட்ஸ் குடுக்குறேன். அத மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் மாத்தணுமே தவிர, எடுத்த உடனே அடிதடியா பதில்கள் சொல்லிட்டு இருக்க கூடாது. இது எல்லாம் செய்றதுக்கு தான் கரேஜ் வேணும். ஏன்னா இந்த புக்கே பார்த்தீங்கன்னா, அந்த கரேஜ் டூ பி டிஸ்லைக்டு தானே.
இது எல்லாமே செய்யும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வரும். புது உறவுகள் கிரியேட் ஆகும், பழைய உறவுகள் போகும். ஏதோ ஒரு புது சுதந்திரம் கிடைக்கும். அதே போல் பல சைடில் இருந்து ப்ரெஷரும் வரும். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது கரெக்டாங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஒரு குற்ற உணர்ச்சியும் வரும். செல்ஃபிஷாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உண்மையாக நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி பல வழிகளை நம்ம கடந்து தான் போகணும். அதுக்கு பல பேர் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் புரிதலோடு நம்ம வந்து போவோம். அது ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக மாறும்போது எல்லாமே அன்செட்டிலிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்னடா அப்படியே ஒரு பிரளயமே வெடித்த மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் நீங்கள் மாற மாற இருக்க உங்களை சுற்றின உலகமும் தன்னை போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குங்கிறது தான் நியதி. 4வது இரவு எதை பற்றி பேசுதுன்னா, எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது. நம்ம நிறையா நோய்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் முக்கியமான நோய் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த உலகத்தில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மட்டும்தான். நம்மளை நோக்கி மட்டும்தான் இந்த உலகமே சுழன்றுட்டுருக்கு. நம்மளுடைய டெசிஷன்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளையே அறியாமல் நமக்குள்ளே நம்ம ஒரு எண்ணத்தை வளர்த்து வச்சுருக்கோம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கான தைரியத்தை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறது தான். இந்த 3 இரவுகளில் சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த இரவில் சொல்லப்பட்ட கருத்துக்கும் உங்களுக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் உருவாகலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னுடைய தனித்துவம், என்னுடைய சுதந்திரம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா நான் ஒரு சில உறவுகள் போகிறத விட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இரவில் வந்து என்ன சொல்ல போகுதுன்னா, நம்ம மனித இனமே தனித்து வாழ்கிறதுக்காக உருவாக்குனது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே ஒரு மாதிரியும் இங்கே ஒரு மாதிரியும் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உருவாகலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனித இனமே வந்து இந்த என்விரான்மெண்ட்டோட, சுற்றுப்புறத்தோட ஒட்டி வாழ்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. தனித்து இயங்கக்கூடிய தன்மையற்றது. நம்ம எப்போ ஒரு கம்யூனிட்டியாக ஃபீல் ஆகுறோம், ஒரு கண்ட்ரியாக ஃபீல் ஆகுறோமோ, அப்போ தான் நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பு மேலோங்கும், நம்மளோட சந்தோஷமும் மேலோங்கும் அப்படிங்கிறது. இதனால தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி எப்படி ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு காமன் எனிமியை அட்டாக் பண்ண போகுதோ, அந்த மாதிரியான ஷோஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த உலகத்தில் சென்டர் கிடையாது. நம்ம தனியாக இருக்கணும், தனிச்சிருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தனித்துவம் கெடாத மாதிரி வாழணுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அந்த தனித்துவமும் கெடாமல் அதே போல் ஊரோடையும் ஒன்றி வாழ்கிற வித்தையை ஒரு மனிதன் வந்து கற்று வச்சுக்கணும். செல்ஃப் சென்டர்டாக தான் மட்டும்தான், தன்னை சுற்றி மட்டும்தான், தான் தான் எல்லாத்தோட உலகத்துலேயுமே மெயினான கேரக்டர் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனசங்கடத்தை தான் உருவாக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத பொழுது, நமக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னு நம்ம பயப்படும் பொழுது தான் நம்ம தான் எல்லாத்துலேயுமே சென்டராக இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் நான் தான் முதல்ல போகணும், இந்த உலகமே எதுனாலும் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது சொல்லணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, நான் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ இல்லை, அதனால் நான் இப்படி வச்சு அதை நான் சரி செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேருந்து தான் வருது. இது ஒரு அப்சஷனாக மாறிடுது. யார் பெற்றின அப்சஷன்னா, உங்களை பற்றின உங்களுக்கே உரிய அப்சஷன், சுய அப்சஷன் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் தனித்தனி மதிப்பு இருக்குது. யாரும் மேலே இருக்கிறவங்களும் இல்லை, கீழே இருக்கிறவங்களும் கிடையாது. தன்னடக்கம்தான் இந்த உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணாத மாதிரி வந்து பார்த்துக்கும். இந்த மனிதத்துவம் இங்கே இருந்து தான் உருவாகுது. சரி, அதெல்லாம் ஓகே. நான் என்னோடதில் மட்டுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கணும். அது எதனால் வருது, உங்களுக்கு என்ன இல்லை, எதை கண்டு நீங்கள் வந்து பயப்படுறீங்க, எதனால் உங்களுக்கு வருத்தங்கள் வருது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வருதுங்கிறது தெரியும். ஏன்னா எப்போவுமே மனித வாழ்க்கைங்கிறது அந்த வாழ்க்கையை தாண்டி ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக வாழ்கிறது மூலமாக தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் அமைதியும் நோக்கமும் அடங்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தானே காந்தி, தெரசா மாதிரியான மனிதர்களை நம்ம பெரிய மனிதர்களாக வந்து போட்டுறோம். இந்த மாதிரி கொடுக்க தான் நம்மளுடைய பிலாங்கிங்கும் வந்து ஜாஸ்தி ஆகும். நம்மளுக்கு உரியது போதும், நம்மளுக்கு வேணுங்கிறது போதும்னு இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு இன்னுமே வந்து கிடைக்காத தன்மை தான் ஜாஸ்தி ஆகும். ஏதாவது ஒரு மனிதன் வந்து தோண்டு போய் இருக்கான்னா அவனுக்கு அது தேவைதான், அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் உன்னால் இந்த சூழ்நிலையை கடந்து வர முடியும். மனிதர்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை வந்து கொடுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டுறதும் சரி, ரொம்ப பாராட்டுறதும் புகழ்றதுமே ஏதோ ஒரு வகையான டிபெண்டன்சியை ஒரு மனுஷனுக்கு க்ரியேட் பண்ணிடும். ஒரு குழந்தையவே நம்ம என்னன்னு சொல்கிறோம், நீ ஜீனியஸு டேலண்ட்லாம் சொல்லாமல் நீ போட்டிருக்க எஃபர்ட் நல்லது, நீ பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தானே புகழ சொல்கிறோம். அதே மாதிரி தான். ஏன்னா அது டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணாது. இதை என்கரேஜ் பண்ணுறது அவனுக்குள்ளேயே அவன் மேலே ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும்.
நீங்க வச்சிருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்க மட்டும் தான் ஒரு எக்செப்ஷனான ஹியூமன் பீயிங் அப்படின்னெல்லாம் வந்து நினைக்காம, உங்களுக்கு நெறையா ஒரு இடத்துல வந்து குடுக்கப்பட்டிருக்குன்னா, அத எப்படி சொசைட்டியோட ஷேர் பண்ணி வாழலாங்கிற எண்ணம் தான் நம்மளுக்குள்ள வரும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொமெண்ட்ல நம்ம இருக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிலாசபி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கரெக்ட்டா இருந்திருக்குமே தவிர, இந்த காலத்துல வாழ்ந்தா இருக்கிறதும் போயிருங்கிற மாரியான சூழ்நிலை தான் வருது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஐயோ! இல்லாம போயிருமோ, நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய வார் வர மாரியும், நாளைக்கே உலகம் அழிஞ்சிருக்கிற போல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஏட்டி, போட்டின்னு மனுஷங்களுக்கே உரிய வந்து மனிதத்துவத்தை இல்லாம, எந்த ஒரு வேல்யூஸும் இல்லாம, இன்னொரு மனுஷனும் நம்மள மாரி ஒரு சக உறவு, ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு மிருகம் தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்து, நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டங்கள்ல. நம்மளுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு கடந்த எனர்ஜி, அளவு கடந்த ஆற்றல் கொண்டது. அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஆகணும்னா, நம்ம அந்த ஆற்றல் நமக்கு இருக்குன்னு முதல்ல வந்து தெரியணும். அது நம்மள நாமளே உணரும் பொழுதும், நம்மள விட பெரிய ஒரு இனத்தோட ஒட்டுனவங்கங்கிற உணர்வு வரும்போது தான் அது வந்து நடக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் வந்து இருக்கும். அத என்னைக்குமே வந்து பார்க்க மாட்டாங்க. எது இல்லையோ, எது வந்து மத்தவங்க கிட்ட அவங்கள விட ஜாஸ்தியா இருக்கோ, அத வச்சு மட்டுமே தான் கண்ணோட்டம் வந்து அவங்க வாழ்க்கையும் அத சுத்தி மட்டும் தான் சுழன்றுருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப்ளம்ஸும் வருது. இது இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோம். 5வது நைட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமா, ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஸ்டாப்பா வந்து இருக்கு. நம்ம கான்ஷியஸா இருக்கணும், அவேரா இருக்கணும். ஆனா அதுக்காக எல்லாமே நம்மள பத்தி தான்ங்கிற மாதிரி நம்ம வந்து மாத்திக்க கூடாது. ஒரு ஃப்ளோல வந்து போகணும். அந்த ஃப்ளோ எப்போ உருவாகும்னா, நம்ம ரொம்ப ஒத்து கவனிச்சுக்க வேண்டியது கிடையாது. பேசிக்கா 4, 5 விஷயம் இருக்கு. அந்த 4, 5 விஷயங்கள எடுத்துக்கிட்டு, மத்ததெல்லாம் அதோடைய போக்குல அது நடக்கும். நம்ம கண்ட்ரோல் இல்லாதது என்னைக்குமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரிஜினல் பாசிட்டிவிட்டியே தவிர, எல்லாமே முடியும், எல்லாமே செஞ்சு காட்ட முடியும், எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, என்னாலயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. எங்க வந்து போட்ட விதை செடியா வளருமோ, அங்க மட்டும் தான் அந்த விதைய போட முடியும். நீங்க எல்லா இடத்துல விதை போட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அந்த செடி வந்து மரமா, விருட்சமா வளராது என்னைக்குமே. உறவுகள் மேம்படுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் மேல ட்ரஸ்ட்டும், நம்பிக்கையும் வந்து வைக்கலாம். அந்த நம்பிக்கை வைக்கும்போது, அது ஒரு கம்யூனிட்டிய உருவாக்கும். அந்த கம்யூனிட்டி வளர்ச்சிய உருவாக்கும். அதுவே அவன கீழ போடுற மாரி பேசுறது, நம்ம ஒரு இன்செக்யூர் பிளேஸ்ல இருந்து பிஹேவ் பண்றது, உறவுகள கிரியேட்டும் பண்ணாது, ஒரு கம்யூனிட்டி உருவாகாது. இதனால தான் பல குடும்பங்கள் உடைஞ்சு வந்து போகுது. ஏன்னா, ஆப்பரேட் பண்றது எல்லாமே இல்லாத தன்மையில இருந்து, நம்மள அவங்க தப்பா நினைக்கிறாங்க, நம்மள வந்து அவங்க ஜட்ஜ் பண்றாங்க, நம்மகிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு, நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறது. இதனால தான் பல குடும்பங்கள், பல சமூகங்கள், இன்ஃபேக்ட் பல நாடுகளுமே உடைஞ்சு போய்க்கிட்டு இருக்கு. ஒரு வேலையுமே எப்ப வந்து உன்னதமானதுன்னா, அது மனிதத்துக்கும், மத்தவங்களுக்கும் பயனளிக்கக்கூடியதா இருக்கிறது மட்டும்தான். நம்மளுக்காகவும் நம்ம சேர்த்துக்கணும், நம்மனால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கும் நம்ம சேர்த்துக்கணுங்கிறது தான். எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய நிம்மதியும், சந்தோஷமும் பெருகுங்கிறது. இந்த அட்வைஸ இந்த புக்ல மட்டும் சொல்லல, பல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லயும், பல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் சொல்லியும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேலையே அதுக்காக செய்யக்கூடிய ஒண்ணு தான் அப்படிங்கிறத நம்ம முழுசா ஏத்துக்கணும். அதேபோல வேலையே வாழ்க்கைன்னு வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்னா, அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் ஓடுறான். நம்ம வந்து ஜென்ரலாவே ஹசில் கல்ச்சரை வந்து ரொம்ப வந்து பாராட்டுறோம். இவன் வந்து எப்பவுமே 24 மணி நேரமும் இந்த தொழிலுக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றது கேட்கறதுக்கு வேணா பெருமையா இருக்கலாமே தவிர, அந்த வாழ்க்கைங்கிறது உண்மையா நம்ம வந்து அதுல ஈடுபாடு கொண்டு வாழ்றோங்கிறத விட, நம்மள நாமளே ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, நம்மளுடைய கடமைகளை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு ஓடுறோங்கிறது தான் அர்த்தம். எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ப்ரொடக்டிவா இருக்கேன், எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறேங்கிறதுல என்னுடைய சுயமதிப்பு கிடையாது. எல்லாத்தையுமே செஞ்சு, எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து, எனக்கும் டைம் கொடுத்து, எல்லாத்துக்கும் தேவையான அளவுல மட்டுமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது தான் உண்மையான மதிப்பு உருவாகுது. சந்தோஷத்தை நோக்கி தான் நம்ம எல்லாமே செய்றோம் அப்படின்னா, சந்தோஷத்தை அந்த வேலை செஞ்சு தான் கிடைக்கணுங்கிறது வந்து கிடையாது. சந்தோஷங்கிறது இந்த நொடியில இருக்கிறது. இப்போ நான் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனா, முடிவு எடுக்கிறேனா, அதிலிருந்து வருது. அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். நம்ம நார்மலா இருக்கோம். ஒரு சுப்பீரியர் ஹியூமனா எலன் மஸ்க் மாரி இருக்கணும், பில் கேட்ஸ் மாரி இருக்கணும், விராட் கோலி மாரி இருக்கணும், சச்சின் டெண்டுல்கர் மாரி இருக்கணும். ட்ரை பண்ணலாம். அதுக்கான எஃபர்ட்ஸ் போடலாம். ஸ்கில்ஸை வளர்த்திக்கலாம். நடக்காத பட்சத்தில் ஓகே இது நார்மல்சி அப்படின்னு ஏற்றுக்கிற பக்கமும் தைரியமும் நமக்குள்ளே வரணும். ஏன்னா அதுதான் உண்மையான சந்தோஷத்தை போய் கொடுக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒன்று நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷத்தை கொடுக்காது, நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். ஏன்னா அது கிடைக்கலன்னா அப்போ தான் எல்லா துர்குணங்களும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கைங்கிறது இப்போ விராட் கோலி ஒரு 50th செஞ்சுரி அடிச்சுட்டா அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைப்போம். ஆனால் அவருக்கு அது அப்படி இருக்காது.
ஏன்னா அவரை பொறுத்தளவு அவரோட மனைவியோட வாழ்றது, நிறையா மேட்சஸில் இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுக்குறதுங்க, இது எல்லாமே சேர்த்து தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஹைட்டன் பண்ணணுமே தவிர அந்த ஒரு பர்டிகுலர் செஞ்சுரி மட்டும் கிடையாது. நம்மளும் வாழ்க்கையை அப்படி தான் வந்து பார்க்குறோம். இந்த நிலையை அடையிறது தான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே வந்து ஒரு அடையாளம். இந்த பணத்தை நான் வந்து அடையிறது தான் இது வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுக்குற மாதிரி. இந்த ஒரு உன்னதத்தனத்தை நான் அடையிறது தான் எனக்கான பேரை நான் ஈட்டுறது அப்படின்னு ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அது நடந்தா அது நடக்கலைன்னா அப்படிங்கிற 2 வகையாக மட்டுமே வந்து வாழ்க்கையை வந்து பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸுங்கிறாங்க. நிறையா சூழல்கள், நிறையா மனிதர்கள் சேர்ந்தது தான் சந்தோஷங்கிறது. அது ஆர்டினரியாக லைஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது. அதை ஏற்றுக்கிற தைரியமும் நமக்கு வந்து வேணும். ஃப்யூச்சர் கோல்ஸில் வாழ்க்கை இல்லை, த லைஃப் இஸ் இன் த நவ். அப்போ ஒவ்வொரு நொடியையும் இந்த நொடியையும் இன்டென்ஷனோட வாழணும். சரி, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுல என்னோடய ஃபோக்கஸ் இருக்கணும். நான் வந்து அடுத்தது விளையாட போகிறேன் அப்படின்னா அந்த விளையாட்டில் நான் முழுசாக என்னை என்கேஜ் பண்ணும். இது எல்லாமே பல புத்தகங்களில் சொல்லப்படுற விஷயத்த இந்த புத்தகம் எப்படி மனிதர்கள் தங்களோட இயல்பையும் வச்சுக்கிட்டு தங்களையும் இழக்காமல் அதே போல் ஒரு கூட்டத்தோடையும் தங்களை தொடர்பு படுத்திக்கிட்டு வாழ்கிறதுக்கு இது எல்லாமே துணை போகுங்கிறத முழுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யாருமே பார்க்காத போது நம்ம எப்படி டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்கணுங்கிறது வந்து சொல்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை வந்து தொடங்கும், என்றைக்காவது ஒரு நாள் நானும் சந்தோஷம் ஆவேன் அப்படிங்கிறதுல எந்த பதிலும் கிடையாது, உண்மையும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது இப்போ இந்த நொடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, போங்க போய் கெட்டியாக போய் பிடிச்சிக்கோங்க. இந்த புக்கு ரொம்பவே ஆழமான ஒரு புத்தகம். இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எதுவுமே விடாமல் உங்களுக்கு வந்து சேரணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ பெருசாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.